திருப்பதி மலைப்பாதையில் பக்தர்கள் சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கா? விவரம் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கடப்பாவை சேர்ந்த பக்தர்கள் திருப்பதியிலிருந்து திருமலையிலிருந்து திருப்பதி நோக்கி முதலாவது மலைப்பாதையில் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் சென்ற கார் ஏழாவது மைலில் உள்ள திருப்பத்தில் சென்று கொண்டிருந்த போது ஏற்கனவே சென்ற வாகனங்களில் இருந்து ஆயில் லீக் ஆகி சாலைகளில் படிந்திருந்தது. தொடர்ந்து லேசான மழை பெய்து வந்த நிலையில் அந்த காரை ஓட்டி வந்தவர் பிரேக் அடித்தும் கட்டுப்பாட்டை இழந்த கார் நேரடியாக வழிக்கு சென்று சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 4 பக்தர்கள் காயமடைந்தனர். மேலும் அதன் பின்னாலேயே வந்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவரும் வழிக்கு சென்று கீழே விழுந்து காயமடைந்தார். உடனடியாக தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மேலும் விபத்துக்கள் நடைபெறாமல் இருக்க வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அந்த வழிக்கு செல்லக்கூடிய அந்த ஆயில் கசிந்த பகுதிகளில் மணல் தூவி மீண்டும் வாகனங்கள் சறுக்காத வகையில் தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தான அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.